عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. அல்லாஹ்வினுடைய ஒரு அளப்பெரும் கிருபையினால் நம்மெல்லாம் தராவியினுடைய நிகழ்வை நிறைவு செய்துவிட்டு நம்மெல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவங்களை அப்படியே ஒரு தரவரிசைப்படுத்தும் பொழுது பல பெரும்பாவங்களை அவர்கள் எல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அந்த பெரும்பாவங்களின் மூலமாக என்ன நிகழ்வுகள், என்ன ஒரு விபத்துக்கள் நேரிடும், என்னென்ன விஷயங்களை எல்லாம் அதனுடைய பின் விளைவாக இருக்கும் என்கின்ற விஷயங்களை எல்லாம் பெரும்பாவங்களின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதுல ஒரு பெரிய பாவம் என்னவென்று கேட்டால் அதுதான் இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகுவது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மது அருந்துவதை பற்றி என்ன சொல்லுகின்றான்? இன்றைக்கு இருக்கின்ற வாலிப சமூகம் எத்தனையோ நபர்கள் இந்த போதை பொருள்களுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் அருமறையாம் திருமறையில கூறுகின்றான், யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர். நபியே, உங்களிடம் சூதாட்டத்தை பற்றியும் மது அருந்துவதை பற்றியும் உங்களிடம் கேட்கின்றார்கள். குல், நீங்கள் சொல்லுங்கள், ஃபீஹிமா இஸ்முன் கபீர், அது மிகப்பெரிய பாவம் என்பதாக சொல்லுங்கள். வ மனாஃபிஉ லின்னாஸ், அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு பயன் இருக்கிறது. வ இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபிஹிமா, அந்த பயனை விட, அவை இரண்டில் இருக்கின்ற பயனை விட பெரும் பாவங்கள் தான் அதிலே அதிகமாக இருக்கிறது என்பதாக நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். இந்த மது அருந்துவல், இந்த போதை பொருட்கள் என்பது ஒரு மிகப்பெரிய பாவம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி இருக்கின்றான். இந்த வசனம் இறங்கிய பொழுது சஹாபாக்கள் முன்னாடி ஐயாமுல் ஜாஹிலியால இருக்கும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் மிகப்பெரிய மது அருந்துகளாக இருந்தாங்க. எத்தனையோ நபர்கள், பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் மது அருந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ இந்த ஆயத்து இறங்கிய போது முழுமையா அப்ப மது தடை செய்யப்படல. இப்போ அப்பயும் ஒரு சில நபர்கள் மது அருந்தி கொண்டுதான் இருந்தார்கள். இப்போ சஹாபாக்களுக்கு மத்தியில உவைஸ் பின் மாலிக் என்கின்ற ஒரு நபித்தோழர், இப்ப அவங்க வீட்டுல என்ன செய்யப்படுது, சஹாபாக்களுக்கு அவங்களுடைய தோழர்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்யப்படுது. விருந்து ஏற்பாடு செய்யப்பட்ட பொழுது அப்ப அந்த காலத்துல மது அருந்தி கவிதை பாடுற வழக்கம் சஹாபாக்கிட்ட இருந்துச்சு. இப்ப அதுல ஒரு நபர் கவிதையை பாடுறாரு. யாரு? அபீ இப்னு வக்காஸ் என்கின்ற ஒரு நபித்தோழர் கவிதையை பாடுறாரு. கவிதை பாடுறப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு, மதீனத்து அன்சாரிகளை விட மக்கத்து குறைஷிகள் சிறந்தவர்கள் என்பதாக கவிதை அந்த மது அருந்தி அந்த நிலையில கொஞ்சம் தள்ளாட்டத்துல சொல்லிட்டாரு. உடனே அங்கிருந்த ஒரு அன்சாரி தோழர் என்ன பண்றாரு, ஒட்டகத்தினுடைய எலும்பெடுத்து அந்த அபீ இப்னு வக்காஸ் அவங்க தலையில எரிஞ்ச உடனே கொஞ்சம் கைகலப்பாகி போடுது. அன்சாரிகளுக்கும் குறைஷிகளுக்கும் மத்தியில கொஞ்சம் கைகலப்பாகி போடுது. கைகலப்பு ஆன உடனே என்ன ஆகுது, அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மற்றொரு ஆயத்தை இறக்குறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ருஜிஸம் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபுஹு லஅல்லகும் துஃப்லிஹூன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, மது அருந்துவதும் சூதாட்டம் ஆடுவதும் சிலை வணக்கத்தில் ஈடுபடுவதும் அம்பெரிது குறி கேட்பதும் இதெல்லாம் ஷைத்தானுடைய ஒரு அடிச்சுவடு, அவனுடைய வழிபாடு, அவனுடைய விஷயங்கள். அதனை நீங்கள் செய்யாதீங்கள், அதனை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். தவிர்ந்து கொள்ளீர்கள் என்றால் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஒரு கட்டளையை முழுமையாக அந்த இடத்துல மது தடை செய்யப்படுது. அப்போ இன்றைக்கு சமூகத்துல நாம் பார்க்கிறோம், எத்தனையோ நபர்கள் இளம் பிள்ளைகளில் இருந்து வயோதிகர் வரை எத்தனையோ நபர்கள் இந்த மது அருந்துவதில் ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கைகளை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயம் நமக்கெல்லாம் அறிய வருது.
இதுல குறிப்பா என்ன சொல்லணும்னா, இஸ்லாம் இவ்வளவு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட இருக்கும் பொழுது, இவ்வளவு ஒரு கட்டுப்பாடாக இஸ்லாம் நமக்கு பல வழிகளை சொல்லி கொடுத்தும் கூட இன்றைக்கு எத்தனையோ நபர்கள், இஸ்லாமிய வாலிபர்கள், இஸ்லாமிய பிள்ளைகள், இஸ்லாமிய வயோதிகர்கள், எத்தனையோ நபர்கள் இந்த மதுவிற்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையில் பேர் இழப்பை அவர்கள் எல்லாம் சந்திக்க நேரிடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள், குல்லு ஷராபின் அஸ்கர ஃபஹுவ ஹராம். எந்தெந்த பொருட்கள் எல்லாம், எந்தெந்த குடிபானங்கள் எல்லாம் தனக்கு ஒருவனுக்கு போதை ஊட்டுகிறதோ, அந்த மந்த நிலையை கொடுக்கிறதோ, ஃபஹுவ ஹராம், அதெல்லாம் ஹராம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு தூய்மையான இந்த இஸ்லாம் மார்க்கம் நம்மளுக்கு எவ்வளவு ஒரு வலிமையை கற்றுக் கொடுக்கிறது, எவ்வளவு ஒரு வழிமுறைகளை நமக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இதையெல்லாம் அறியாத இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்களும் சிறு பிள்ளைகளும் இந்த தவறான வழியில் ஈடுபடுகிறார்கள். என்னென்னமோ பொருட்களை யூஸ் பண்றாங்க, பலவிதமான பொருட்களை கொண்டு அந்த போதை உட்கண்டு தன்னுடைய வாழ்நாளை அழித்துக் கொள்ளுகின்ற ஒரு அவல நிலையை நாம் எல்லாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லு முஷ்கிரின் ஹராம் வ கலீலுஹு வ கஸீருஹு. போதை தரக்கூடிய எல்லா வஸ்துக்களும் ஹராம், அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, நிறைய இருந்தாலும் சரி என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸில் சொல்லி காமித்தார்கள், மறுமை நாளினுடைய அடையாளம் அடையாளத்தில் ஒரு அடையாளம் என்ன ஆகுதுன்னா, பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் ஒரு துச்சமாக கருதப்படும். பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் ஒரு லேசான முறையில் கருதப்படும். வட்டி தானே கொடுத்துருப்பாங்க, அது நீங்க ஊர் உலகத்தில் நடக்காதா? மது தானே, நீ ஊர் உலகத்துல எத்தனையோ நபர் யூஸ் பண்ணா, நம்ம யூஸ் பண்ணா என்ன தவறு இல்லையே, பிறந்தனப்பா. எத்தனையோ நபர்கள் பேசுறாங்க, நம்ம பேசுறோம், என்ன தப்பு இருக்குது? இப்படி பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் மக்களுக்கு மத்தியில் ஒரு இழிவாக, ஒரு துச்சமாக கருதப்படுவது மறுமை நாளினுடைய அடையாளம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். இப்ப இன்றைக்கு பார்க்கிறோம் என்னென்ன பெரிய பாவங்கள் எல்லாம் இருக்கிறது. இன்னைக்கு சமூகத்தில் எத்தனையோ பெரிய பாவங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில பெரும்பாவங்களை தவிர்த்திருங்க, 7 பெரும்பாவங்களை தவிர்த்திருங்கன்னு நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஒன்னு அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு இணை வைப்பது, ஒரு சிகிர் சூனியம் செய்வது, ஒரு மனிதனை நியாயமின்றி கொள்வது, போர்களில் புறமிட்டுவது ஓடுவது, அந்த அகுலுல் மாலுல் யதீம், யதீமுடைய சொத்தை தின்பது, வட்டியை சாப்பிடுவது, கன்னி பெண்களின் மீது அவதூறு கூறுவது, இது போன்ற 7 பெரும்பாவங்கள். இன்றைக்கு பெரும்பாலான பெரும்பாவங்கள் எல்லாம் மக்களுக்கு மத்தியில் மிக எளிதான முறையில் பரவி கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், மறுமை நாளினுடைய அடையாளங்களில் பெரும் அடையாளங்கள் மட்டும்தான் இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் வரவில்லை, எல்லா விஷயங்களும் வந்துவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மது அருந்துகின்ற நபர்களை பற்றி பெருமானார் சபிக்கக்கூடிய வார்த்தையை நாம் எல்லாம் கவனிக்க வேண்டும். லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள், ஷாரிபஹா வ ஆசிரஹா வ ஹாமிலஹா. இந்த மது அருந்துபவன், மதுவை தயாரிப்பவன், மதுவை சுமந்து செல்பவன், மறுவை அந்த பண்டவ பரிமாறிக்கொள்பவன், இந்த நபர்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மது என்பது வெறுமனே இந்த திரவ நிறையில் இருக்கின்றது மற்றும் மதுவல்ல, ஒருவன் மனிதனுடைய புத்தியை மழுங்கடிக்க செய்யக்கூடிய எல்லா விஷயமும் அது ஹராம் தான், அது வரம்பு மீறிய செயல் என்பதாக சொன்னார்கள். அது மட்டும் சொல்லவில்லை, அல் ஹம்ரு ஜும்மாவுல் இஸ்மே, இந்த மது என்பது பாவங்களின் பிறப்பிடம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டும் சொல்லல, இந்த இஸ்லாம் என்பது ஒரு 10 நபர்கள், இந்த மது அருந்தக்கூடிய, இந்த மது விற்கக்கூடிய 10 நபர்கள், ஒரு 10 விஷயங்கள் அவங்களுடைய விஷயத்துல இந்த இஸ்லாம் சொல்லுகிறது. ஒண்ணு, மது தயாரிப்பவன், இவன் சபிக்கப்பட்டவன். 2, அந்த மது தயாரிக்க சொல்பவன், இவன் சபிக்கப்பட்டவன். அடுத்து அந்த மதுவை அருந்துபவன், அடுத்து அந்த மதுவை சுமந்து செல்பவன், அடுத்து அந்த மது யாருக்காக சுமந்து செல்லப்படுகிறதோ அவர், அடுத்து அந்த மதுவை பரிமாறுபவர், அந்த மதுவை விற்பவர், அடுத்து இன்னும் சில நபர்களை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அந்த மதுவின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை யார் யாரெல்லாம் சாப்பிடுகின்றாரோ அவர், அந்த மதுவை வாங்குவர், அவன் யாருக்காக வாங்கப்படுகிறானோ அந்த அத்துணை நபர்களையும் இந்த இஸ்லாம் சமூகம் சபிக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபர்களை சபிக்கின்றார்கள் என்பதாக
ஹதீஸ் கிதாபுகள்ல வருது. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்முடைய சமூகம் அழிந்து போவதற்கு, இன்னைக்கு ஒரு குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் அழிந்து போவதற்கு ஒரு அடிப்படை காரணம். இன்னைக்கு நம்ம சமூகத்துல எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம், தன்னுடைய வீட்டுல கணவன் அந்த மனைவி நல்லா தான் இருக்கும், பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, ஆனா கணவன் குடிகாரனா இருப்பான். அந்த ஒரு கணவனால அந்த குடும்பம் சீர்கெட்டு போவோம். மனைவி நல்ல மனைவியா தான் இருக்கும், ஆனா கணவன் குடிகாரனா இருக்கின்ற காரணத்தினால் அந்த குடும்பம் என்பது சீர்கெட்டு போய்விடுது. சமூகத்தில் மத்தியில் அந்த குடும்பம் என்பது ஒரு இழிவான நிலைக்கு தள்ளப்படுகிற விஷயத்தை இந்த நம்ம எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய சமூகத்தை அல்லாஹ் இந்த மதுவினுடைய விஷயத்தை விட்டு காப்பாற்றுவானாக. நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு வராதவாறு இந்த விஷயங்களை விட்டு அல்லாஹ் நம் காப்பாற்றுவானாக என்கின்ற துஆக்களோடு உங்களுடைய துஆக்களை ஆதரவு வைத்தவனாக என் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم يا نور تنورت بالنور والنور في النور والنورك يا نور. اللهم بارك علينا وادفعنا بلاءنا يا رؤوف لبيك وأكرم لبيك وأنت بعث المن في القبور. يا الله கிருபையிலே நாயனே, யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ வெளிப்படையாக மறைமுகமாக ரகசியமாக செய்த எல்லா விதமான பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் குஃப்ர், ஷிர்க், நிஃபாக், முர்த்தத்தான், பொய், அவதூறு போன்ற மோசமான செயல்களிலிருந்தும் தீய குணங்களிலிருந்தும் எங்களையும் எங்களுடைய சந்ததியினர்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் மன நிம்மதியான வாழ்க்கைக்கு நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் மன கஷ்டங்களின்றி வாழ்வதற்கு நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை எங்களுக்கு எல்லாம் நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நீண்ட ஆயுளை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கள் கணவன்மார்களுடைய வியாபாரத்தினை பறக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி ஞானங்களை நீ பறக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் மரணித்த பிறகும் எங்களுக்காண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் வட்டி, மது, சூது போன்ற விஷயங்களை விட்டு எங்களையும் எங்களுடைய சந்ததியினர்களையும் பாதுகாத்திடுவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களில் யாரிடம் கடன் வாங்கியிருந்தால் யா அல்லாஹ் அந்த கடனை அடைப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்துடுவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை பயனுள்ள மாதமாக எங்களுக்கு எல்லாம் ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் வைக்கக்கூடிய நோன்புகளையும் நாங்கள் தொழக்கூடிய தொழுகைகளையும் நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் ஈமானோடு இருந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை எங்களுக்கெல்லாம் தந்துடுவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் 30 நோன்பையும் சரிவர நோக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் தினமும் சரியான முறையில் தராவீஹ், வித்ர் இது போன்ற எல்லா தொழுகையும் தொழுது உன்னிடத்தில் நன்மையை பெறக்கூடியவர்களா எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களா எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய ஜகாத்துகளை சரிவர நிறைவேற்றக்கூடிய நசீபை எங்களுக்கெல்லாம் தந்திடுவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் வாழ்க்கையில் ஒரு முறையாவது எங்களுக்கு ஹஜ்ஜை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு உம்ராவை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் காபத்துல்லாவை கண்டு தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு எல்லாம் தந்திடுவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் உனக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு முன்னால் நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ஹபீபல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நசீபை எங்களுக்கு எல்லாம் தந்திடுவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்த சிறிய துஆவை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் சஹாபாக்கள், தாபீன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் குறிப்பாக உன்னுடைய மேலான கருணையினால் அங்கீகரிப்பாயாக. யா அல்லாஹ் ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. سبحان ربك رب العزة عما يصفون، سلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.